ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்களும் அந்த வகையில் இன்று மேலும் ஒரு பதிவு ஜோதிடம் சார்ந்த துறையிலிருந்து, அதுவும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை சார்ந்ததும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதல் உணர்வுகள் சார்ந்த விஷயத்தையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு ஜாதகம். இது தன்னுடைய 17வது வயதில் திருமணம், 21வது வயதில் விவாகரத்து, அதிலிருந்து இன்று வரை 1க்கு மேற்பட்ட காதலர்களோடு தொடர்பு ஆக தற்போது 5வது காதல் உணர்வோடு உறவாடி கொண்டிருப்பதாக சமீபத்தில் தகவல். பொதுவாகவே கன்னி இலக்கணம், மிதுன இலக்கணம் என்பது காதல் என்பது அவர்களுக்கு ஒரு விளை பொருள் போல எப்போது வேண்டுமானாலும் விற்று விடுகிறார்கள், எப்போது வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற நிலையை பார்ப்போம். ஆயிரத்தி 1986ஆம் ஆண்டு பிறந்தது. இது கன்னி இலக்கணத்தில் பிறந்த ஒரு பெண். இலக்கணத்துக்கு 2வது இடத்தில் கேது, 3வது இடத்தில் சனி வக்ரம், 4வது இடத்தில் செவ்வாய், 6வது இடத்தில் புதன் குரு, 7வது இடத்தில் சூரியன், 8வது இடத்தில் சந்திரன், சுக்கிரன், ராகு இந்த அமைப்போடு இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமான சனி தன்னுடைய வக்கர பார்வையால் 5ஆம் இடத்தை பார்த்தார். அதே சமயத்தில் இங்கு 2வது இடத்தை குருவோடு சேர்ந்த புதனோடு சேர்ந்த குரு பார்த்தார். ஆக 2ஆம் இடம் கேது சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த கேது காற்று வீட்டில் அமர்ந்திருக்கிறது, புதனும் குருவும் காற்று வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சூரியனும் சனியும் நீர் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். சந்திரன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் ஆக 4 கிரகங்கள் நெருப்பு வீட்டில் அமர்ந்திருக்கிறது. ஆக இங்கு நீர் வீட்டை விட நெருப்பு வீட்டும் காற்று வீடும் இவர்களுக்கு பலமாக அமைந்தது. ஆக இவர்கள் தொட்டு விடாதே தொட்டால் பற்றி கொள்ளுமே என்ற பாணிகள் இவர்கள் நெருப்பு வீட்டிலேயும் காற்று வீட்டிலேயும் அதிகபட்சமாக இருந்த கிரகங்கள் இவர்களுடைய உணர்வுகளுக்கு தீனி போடக்கூடிய தகுதியான துணைகள் இல்லாமல் இவர் ஒருவரை மாற்றி ஒருவரை காதலித்து நெருக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறார் என்பது மேலும் பலகீனமான ஒரு தகவல். ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்வது என்பது அவ்வளவு சிறப்பானதல்ல. ஏனென்று கேட்டால், சந்திரன் என்பது மனம் சார்ந்த ஒரு தகவல், எண்ணங்களை அடையாளம் காட்டக்கூடியது. அதே சமயத்தில் சுக்கிரன் உணர்வுகளை தெளிவாக அடையாளம் காட்டக்கூடியது. ஆக இந்த சுக்கிரனும் சந்திரனும் செவ்வாயினுடைய வீட்டிலிருந்து செவ்வாய்க்கு திரிகோணத்தில் இருந்தால் இவர் நல்ல உருவ அமைப்பை பெற்றவராக இருக்கிறார் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் இங்கு லக்கணத்துக்கு 10வது இடம் என்று பார்க்கும் பொழுது புதன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது சிறப்பு. இவர்கள் ஒரு தனியார் துறையில் ஒரு தரமான பணியிலிருந்து டீக்காக ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும் லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் நெருப்பு போல வர்ணமுடையவர்கள் அல்லது நிறமுடையவர்கள் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. ஆக இவர் அந்த நல்ல வர்ணத்தை நிறத்தை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு மேலும் தகவல். இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் அது நின்ற நட்சத்திரம் சார்ந்த விஷயத்தை எவ்வாறு பலமாக இருக்கிறது என்பது சார்ந்த விஷயத்தை பார்ப்போம். சந்திரன் லக்கணம் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 21.48 பாகை பெற்றிருக்கிறது. இந்த லக்கண புள்ளி என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்காரனுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருப்பது என்பது விசேஷமான ஒன்று. ஆனால் 11ஆம் இடத்துக்காரன் 8க்கு போனது தான் இங்கு பாதகமான ஒரு நிகழ்வு. அதே சமயத்தில் சூரியன் லக்னாதிபதியினுடைய சாரம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 26.48 பாகை பெற்றிருக்கிறது.
சந்திரன் அசுபதி நட்சத்திரம் கேதுவனுடைய 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.58 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 12.57 பாகை பெற்றிருக்கிறது. புதன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 29.56 பாகை பெற்றிருக்கிறது. இதில் விசேஷமான ஒரு தகவல் என்று பார்க்கும் பொழுது, இந்த புதன் இருக்கிற கிரகத்திலேயே தன்னுடைய லக்னாதிபதியாக நின்று குருவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவோடு சேர்ந்து உச்சக்கட்ட பாகையை பெற்றிருக்கிறது. ஆக வாழ்நாள் முழுவதும் இந்த பெண் என்ன தேவையோ அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை அவளே உண்டு பண்ணி கொள்ளுவாள் என்பதுதான் இங்கு விசேஷமான ஒரு தகவல். குரு சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.43 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சுயசாரத்தில், அதாவது பரணி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் அமர்ந்து 16.41 பாகை பெற்றிருக்கிறது. சனி வக்கரம் பெற்று வலுவான சூழ்நிலையில் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. 15.45 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 7 பாகை பெற்றிருக்கிறது. கேது சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 7 பாகை பெற்றிருக்கிறது. இதில் இதுவரையில் நான் நிறைய ஜாதகங்களை கவனித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு வினோதமான அல்லது வித்தியாசமான சூழ்நிலை இருக்கிறது. இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலேயும் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதத்தில் இருக்கிறது என்பதுதான் இங்கு விசேஷம். இங்கு பாருங்கள் நண்பர்களே, சந்திரன் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுவும் 4ஆம் பாதம். சூரியன் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுவும் 4ஆம் பாதம். சந்திரன் அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுவும் 4ஆம் பாதம். செவ்வாய் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுவும் 4ஆம் பாதம். குரு சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம், இதுவும் 4ஆம் பாதம். அடுத்து சனி அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆக 1 2 3 4 5 6 புள்ளிகள், அதாவது சந்திரன் லக்ன புள்ளி உள்பட 6 கிரகங்கள், லக்ன புள்ளி உள்பட 6 கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய கடைசி பாதத்தில் அமர்ந்து இவர்கள் அந்த தேவைக்காக நிற்காமல் ஓடி செல்லக்கூடிய தன்மையை இவர்களுக்கு தந்துவிட்டது. அதே சமயத்தில் இங்கு பரணி நட்சத்திரம் சுயசாரத்தில் அமர்ந்து சுக்கிரன் வலுவாக இருக்கிறான். ஆக 2க்குரியவன் 2ஆம் இடத்தை பார்த்தது என்பது மேலும் அதீத சிறப்பை தந்தது. இந்த 2வது இடத்தை கேது அமர்ந்து குருவும் பார்த்து, சுக்கிரனும் பார்த்து, சந்திரனும் பார்த்து, ராகுவும் பார்த்திருக்கிறது. ஆக இவருக்கு கிட்டத்தட்ட 6 கிரக தொடர்பு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆக ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு பொருள் தேடி வந்து கொண்டே இருக்கிறது, அல்லது பொருளை தேடி இவர் சென்று கொண்டே இருக்கிறார். இவருக்கு பொருள் தரமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது தான் இங்கு விசேஷமானது. அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 12வது இடத்துக்குரிய கிரகம் எப்போதும் லக்கினத்துக்கு 3 6 10 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் 7ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். 7வது இடத்தில் சூரியன் என்று லக்கினத்தையோ, லக்கினத்தில் இருந்து 7ஆம் இடத்தை சூரியன் பார்த்தாலோ நல்ல நிறமுள்ள வீரியமுள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை தரக்கூடிய சூரியன் விரையாதிபதியாக அமையும் பட்சத்தில் அவர்களுடைய பாலுணர்வு சம்பந்தப்பட்ட இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத சூழ்நிலையையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த விதத்தில் இதுவும் ஒன்று. ஆக இதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்களில் சந்தோஷத்துக்காக மட்டும் வாழக்கூடிய தன்மையோடு இருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். இவர் முதலில் திருமணம் செய்து கொண்டவர் தன்னுடைய இனத்தை சார்ந்தவர். மறுபடி வந்த 4 நபரும் ஓர் இனத்தைச் சார்ந்தவர் 2 நபரும், மற்றும் ஒரு இனத்தைச் சார்ந்தவர் 1 நபரும், மற்றும் இனத்தைச் சேர்ந்தவர் 1 நபரும் என்று இனம் உணர்வுகளில் வித்தியாசப்பட்ட மனிதர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல். இந்த ஜாதகத்தில் இந்த பெண்ணை நாம் குறை சொல்லுவது என்பது இல்லவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கு நாம் சொல்ல வந்த தகவல், ராகுவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கேதுவனுடைய கட்டுப்பாட்டுக்கள் அல்லது ராகு கேதுவனுடைய தொடர்பில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களும் அத்தனை விதமான மனிதர்களை அடையாளம் காணுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பதுதான் நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இங்கு பாருங்கள் நண்பர்களே, ராகு நின்ற வீட்டிலிருந்து ராகுவோடு 3 கிரகங்கள், அதோடு சேர்ந்த கேதுவும், அதற்கு திரிகோணத்தில் செவ்வாயும், அதற்கு அடுத்தது ராகுவனுடைய சாரத்தில் குருவும்,
ராகுவனுடைய சாரத்தில் குரு இருப்பது மட்டுமில்லாமல் அந்த குருவோடு சேர்ந்த புதன் குருவனுடைய சாரத்திலே இருக்கிறது. ஆக 1 2 3 4 5 6 7 கிரகங்கள் ராகுவனுடைய தொடர்பு சம்பந்தப்பட்டது. இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்நிய இனத்தோடு அல்லது தன்னுடைய இனமில்லாமல் மற்ற இனத்தவர்களோடு அதிகமாக வாழ்ந்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணி தரக்கூடியது இந்த ராகு வலுவானது என்பது தான் இங்கு விசேஷமானது. இதில் செவ்வாய் ராகு ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் அமர்ந்தாலும் ராகு சுக்கிரன் ராகு செவ்வாய் இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்பட்டு சந்திரன் ராகுவோடு சம்பந்தப்பட்டாலே இவர்கள் நிலையற்ற மனத்தோடு வாழக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பிறவிகள் என்பதை எண்ணற்ற ஜாதகத்தில் பார்க்கிறோம். ஆக இந்த ஜாதகத்திலேயும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை இந்த ஜாதகிக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகுவோடு சேர்ந்த சுக்கிரனும் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரனும் இவருக்கு திரிகோணத்தில் நின்ற செவ்வாயும் அவருக்கு 7ஆம் இடத்தில் நின்ற கேதுவும் என்பதுதான் இங்கு தனியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வக்ர சனி என்பது லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 12ஆம் இடத்தை தன் வீட்டை தான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்ப்பது என்பது கொடூரமான பார்வை என்பதுதான் இங்கு விசேஷமான ஒரு தகவல். ஆக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தகவல்களை நமக்கு தெரிவித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. ஒரு திரைப்பட பாடலில் ஒரு வரி உண்டு. வானம் எனக்கு ஒரு போதை மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு கிரகமும் நமக்கு ஒவ்வொரு தகவல்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த தகவல் சில நேரத்தில் நமக்கு சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தெரிவிப்பதாக இருக்கிறது. சில நேரத்தில் சங்கடத்தையும் வருத்தத்தையும் அல்லது பரிதாபத்தையும் உணரக்கூடிய தன்மையோடு தகவல்களையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கசக்கும் உண்மை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.